எங்கள் வாத்தியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், சின்ன வயசில் வாத்தியார் படிக்கும்போது, பாக்யராஜ் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நீ அட்டம்ப்டே பண்ணனா கன்ஃபார்ம்டு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஏதோ தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணி பார்த்துரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது அதே மாதிரி தான், தப்போ ரைட்டோ வந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு புறப்படும்போது கூட அந்த எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நீ நம்புமா, நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்லி என்ன அனுப்பிச்சி விடுமா. லைஃபுங்கிறது ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை நான் நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்த்துறேனே. என்னை போய் இங்கே ஒர்க் ஷாப் பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, அங்கே போய் இங்கே போய் இந்த வேலை அந்த வேலைன்னெலாம் சொல்கிறாங்க, நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லைடா நீ நல்லா வருவ ஓ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புறப்பட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி வந்து ஒருத்தருக்குமே இல்லை. இன்றைக்கி சினிமாவுக்கு நோக்கி வர்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இல்லை. யார் வாசப்படியிலேயே போய் நிற்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் கதை சொல்கிறேன்னு சொல்லி டைம் கேட்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. அப்படியே கொண்டு போய் ஒரு சின்ன பென் ட்ரைவில் கொண்டு போய் ஆஃபீஸில் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, ப்ரொடியூசர் டைரக்டர் யாருக்கும் நேரம் கிடைக்கும் போது பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா, சரி என்ன கொடுத்துட்டு போயிருக்கான், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன ஆகிருப்போகுது அப்படி சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. இப்போ அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பாருங்கள். அவர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது குட் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அவங்க அம்மா வந்து ரோட்டு கடையில் இட்லி விற்று அவர் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அம்மாவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு பெரிய லெவலில் வந்து வேறு இங்கேயோ சீனா ஏதோ நிறைய ஊர்களில் வந்து கம்பெனியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே 3 விஷயம் பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஒரு பத்திரிகை நாளிதழ் ஒன்று நடத்துகிறாரு, மெட்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. அப்புறம் பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி, அது டிவி எல்லாமே கஷ்டமான வேலைகள். அப்புறம் அதோட சொல்லி கடைசியில் சொன்னார் என்னென்னா, இந்த பாம்னு ஒரு படம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இத்தனை வேலைகளை பண்ணிக்கிட்டு பாம்னு ஒரு படம். அப்புறம் நான் சொன்னேன், அந்த பாம்பில் ஒன்றுமே வரல அப்படின்னு. அப்போது கண்டிப்பாக இனிமேல் சினிமா இருக்கிற ஐடியாவே இருக்காது அப்படின்னு. இல்லை செகண்ட் படம் உடனே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ 2வது படத்தையும் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த வின்னருக்கு வந்து கண்டிப்பாக நான் படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சொன்னேன், நீங்களே அவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா